நதிகளை சுத்தமாக வைப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-34 கிளீன் ரிவர் அவென்யூ சார்பாக நதிகளை சுத்தமாக வைப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் நதிகளை சுத்தமாக வைப்போம், பிளாஸ்டிக்குகளை குப்பை தொட்டியில் போடவும் என பல வரிகளை கொண்ட பலகையை கையில் வைத்து விழிப்புணர்வு செய்தார்கள். ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-34 சமூக சேவை மேம்பாட்டு தலைவி ரொட்டேரியன் சாரதா ரமணி அவர்கள் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-34 கிளீன் ரிவர் அவென்யூ பிரிவின் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் வி இருளாண்டி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினர். சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-34 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் NS சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்பு மாணவிகள், கல்லூரி பேராசிரியர்கள், ரோட்டரி கிளப் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நதிகளை சுத்தமாக வைப்போம் என்ற உறுதிமொழியை மேற்கொண்டார்கள். பின்பு அனைவருக்கும் டீ மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் MIDS இன்
முன்னாள் பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜனகராஜன் PhD அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் நதிகளின் ஆரம்ப நிலை என்ன, தற்போது நிலை என்ன என்று தெரிவித்தார். இவர் நீர், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். பின்பு மாணவிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரிவித்தார். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் மணிமேகலை அவர்கள், கல்லூரி HOD மற்றும் RC சென்னை பிரீமியர் தலைவி ரொட்டேரியன் டாக்டர் D லட்சுமி பிரியா அவர்கள், சேர்மன் ரொட்டேரியன் குமார் ராஜேந்திரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். நதிகளை சுத்தமாக வைப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த ரோட்டரி கிளப்ஸ் தலைவர்கள், நிர்வாகிகள், கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகளுக்கு ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-34 கிளீன் ரிவர் அவென்யூ தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் V இருளாண்டி அவர்கள் நன்றியை தெரிவித்தார். நதிகளை சுத்தமாக வைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி. என்விரான்மெண்ட்டை பற்றி பப்ளிக் உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன அவங்க செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிறத ஒரு சின்ன பைட் சொல்லுங்கள் சார். Janaki MGR College for Women is today hosted an extremely important event funded by Rotary Club. மெயினாக வந்து இந்த ஈவெண்ட் டுடே இன்றைக்கி வந்து டிஸ்கஸ்ட் அபவுட் தி ரிவர்ஸ், அர்பன் ரிவர்ஸ். இன்றைக்கி இருக்கிற அர்பன் ரிவர்ஸ் வந்து சென்னையில் இருக்கிற அர்பன் ரிவர்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, அது எப்படி மக்கள் பங்களிப்போட ரெஸ்டோர் பண்ண முடியும், க்ளீன் பண்ண முடியும். இதுக்கு வந்து மக்களுடைய பங்களிப்பு என்னன்றது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து இதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி பர்டிகுலர்லி வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனுங்கிறதுனால அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் அவங்க கையில் எடுக்கணும் ஃப்யூச்சருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டாக இன்றைக்கி டிஸ்கஷன் நடந்தது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கவனித்தாங்க. இன்னும் இருக்கிற அர்பன் ரிவர்ஸ் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் ஏற்பட்டதில்லை. இது வந்து லாஸ்ட்டு 4 or 5 decades ரொம்ப நல்ல ஆறுகள் தான், நல்ல தண்ணீர் ஓடிக்கிட்டு இந்த ஆறுகள். இன்றைக்கு இந்த ஆறுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப அடைப்பட்டு சிவேஜும் எஃப்ளூயண்ட்டும் அதிகமாக போய் வேஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லாக அதில் டம்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு மோசமான கண்டிஷன் இருக்குங்கிறது இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு நாமளும் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துருக்கிறாங்க. இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கு வந்து நகர்ப்புற விரிவாக்கம் அண்டு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன், தொழிற்சாலை மயமாதல், இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிக அளவில் சென்னையில் நடக்குது. சென்னை இஸ் now one of the most advanced cities in the country. ஆனால் அந்த அட்வான்ஸ்டு மோஸ்ட் டெவலப்டு சிட்டி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நகரமும் சென்னையாக தான் இருக்குது. வெள்ளம் வந்தால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சென்னைக்கு இயற்கையாக கிடைத்த இந்த இயற்கை வளங்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் வந்து வெள்ளம் ஏற்பட்டுக்குது இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி ரொம்ப உணர்ந்துருக்கிறாங்க. சென்னைக்கு வரப்பிரசாதமாக இருந்த இந்த 3 ஆறுகள், வடக்கே வந்து கொசஸ்தலை ஆறு, நடுப்பக்கத்தில் வந்து கூவமாறு, தெற்கே வந்து அடையாறு ஆறு, 3ஐயும் வந்து நம்ம இடையில போகிற பக்கியாம் கால்வாய், இது 3மே எந்த ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி இன்றைக்கி உணர்ந்துருக்கிறாங்க. அவங்க இதுக்கு வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சிந்தித்து இனி வருங்காலத்தில் என்ன பங்களிப்பு அவங்க இருக்கணும், அரசாங்கம் இதுக்காக என்ன செய்யணும், என்ன பாலிசி மெஷர்ஸ் அரசாங்கம் எடுக்கணும், ஷார்ட் டேர்மில் என்ன எடுக்கணும், லாங் டேர்மில் என்ன எடுக்கணும், ஃபர்தர் டீக்ரடேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது விரிவாக ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பிகினிங் தான். இது வந்து தொடக்கம். இது வந்து தொடர்ந்து இதை செய்யணும், தொடர்ந்து மக்கள் பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது நான் கேட்குறேன். ரோட்டரியில் வந்து க்ளீன் ரிவர்ஸுங்கிற ஒரு அவென்யூ வந்து ஒரு புதுசாக வந்து இப்போ ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3234 வந்து கிரியேட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம சென்னை சிட்டியில் உள்ள ரிவர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம மேம்படுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வரலாம்,
அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு செப்பரேட் அவென்யூவே க்ரியேட் பண்ணி நம்ம இந்த வருஷம் செயல்பட்டுட்ருக்கோம். இது வந்து குறிப்பாக வந்து இந்த மெசேஜ் வந்து யங்கர் ஜென்ரேஷன்கிட்ட முக்கியமாக போகிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா நம்ம இந்த க்ளீன் ரிவர்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். முதல்ல வந்து நம்ம அந்த கூவம் ரிவர் முடியக்கூடிய நேப்பியர் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வச்சு அங்கே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம். செகண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து அனதர் ஒரு கூவமுடைய ஒரு பகுதியான அந்த எத்ராஜ் காலேஜ், காயதமில்லத் காலேஜ் உள்ள பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அங்கே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம தேர்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அந்த காலேஜில் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கும் இந்த ஆண்டு ரோட்டரி ஆண்டு முடிய வரைக்கும் நம்ம பண்ணுறதாக திட்டமிட்டிருக்கிறோம். இந்த நாளை வந்து ஒவ்வொரு யங்கர் ஜென்ரேஷன் வந்து இந்த ஆறை வந்து என்ன நிலையில் இப்போ இருக்குது அதை வந்து நம்ம சீர்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி கோஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம அவங்க மனசில் விதைத்து அதை வந்து செயல்படுத்துறதுக்காக வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதனால் வந்து நம்முடைய ஆறுகள்லாம் வந்து நல்லா சுத்தமாகி பின்னால் வந்து ஒரு நல்ல ஒரு ஆறாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்று கருதுகிறோம். இந்த காலேஜில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு பயனளிக்கும்? என்விரான்மெண்டல் சயின்ஸுன்றது இது வரைக்கும் புக்கில் ஒரு சாப்டராக படிச்சிருப்பாங்க. எவ்ரி திங் வில் பி இன் தியரியாக இருந்திருக்கும். இன்றைக்கி தான் ப்ராக்டிக்கலாக ரிவர்ஸோட இம்பார்ட்டன்ஸ், வாட்டர் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப்னு ஒரு பாப்புலர் சேயிங் இருக்குது. அதோட எவ்வளோ தூரம் மீனிங் பசங்களுக்கு தியரிட்டிக்கலாக புரிஞ்சிருக்கும்னு தெரியாது. பட் சார் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணதில் எவ்ரிபடி ஃபெல் தட் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். வாட்டர் இல்லைன்னா வெஜிடேஷன் கிடையாது, அக்ரிகல்ச்சர் கிடையாது, லைஃபே கிடையாது. சார் ஹஸ் செட் லைஃப் லைன் ஃபார் த என்டையர் லைஃப் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து இன்னைக்கு take-home message has gone very strong into the minds of the students community, and we will take this message throughout. It will be as a continuous project under Rotary. Thank you.